முதற்றே உலகு அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி மற்றும் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு பொழுது சந்திக்கின்றோம். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 2 நிமிடமாக இருக்கிறது. வெளியிலே வெப்பநிலை 7 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. மழை லேசாக பெய்து கொண்டிருக்கிறது. காலநிலையில் பார்த்துவிடலாம் ஏனைய இடங்களில் மற்றும் நாளை நிலவ போகின்ற காலநிலை எவ்வாறு இருக்கப் போகிறது என்று இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்களுக்கு முன் இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். முதலில் டாப் ஆஃப் தி அவர். இன்றைய டாப் ஆஃப் தி அவர் பகுதியிலே கோவிட் தொற்றின் எண்ணிக்கை நாடு முழுவதும், அதாவது கனடா ரீதியாக அதிகரித்து வருகின்ற நிலையில் சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். அது பற்றிய தரவுகளையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இன்று மொடர்னா தடுப்பூசி, அதாவது மொடர்னா பூஸ்டர் தடுப்பூசிக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. ஹெல்த் கனடா இந்த அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது. ஆகவே இது தொடர்பான செய்திகளை பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து கனேடிய வலம். இன்றைய கனேடிய வலம் பகுதியிலே கனேடிய வெளிவிகார அமைச்சர் அமெரிக்க ராஜாங்க செயலாளரை சந்தித்திருக்கின்றார். அமெரிக்காவில் அடுத்த வாரம் அளவில் மெக்சிகோ மற்றும் அமெரிக்க கனேடிய அரசு தலைவர்கள் சந்திக்க இருக்கின்றார்கள். ஆகவே அதற்கு முன்பாக இவர்களுடைய சந்திப்பு இன்று இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இன்று அவர்கள் பகிர்ந்து கொண்ட தகவல்கள் இன்றைய கனேடிய வலம் பகுதியில் ஒலிபரப்பாகவிருக்கிறது. வழமை போல கனேடிய நாணய மாற்று விகிதம் மற்றும் கலையரங்கம் பகுதியில் சின்மயி சிவகுமார் அவர்களுடைய ஒரு பாடல் இடம்பெறுகிறது. நிறைவாக கனேடிய செய்திகளோடு துஷ்யந்தி குணரிடம் அவர்கள் இணைந்து கொள்வார்கள். இவைதான் இன்றைய நிகழ்ச்சியில் முக்கியமான செய்திகள், தகவல்கள். அந்த வகையில் முதலில் டாப் ஆஃப் தி அவர். இந்த வாரம் நீங்கள் ஊடகங்கள் பலவற்றிலும் அறிந்திருப்பீர்கள். அதாவது கனடா ரீதியாக பல இடங்களிலே இந்த கோவிட் தொற்றின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. 4வது அலையின் மத்தியிலே மீண்டும் ஒரு அதிகரித்த நிலையை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்று சுகாதார அதிகாரிகள் சில தரவுகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அவர்கள் சொன்ன விடயம் ஒன்று, இந்த விடுமுறை காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே விடுமுறை கால பகுதியிலும் சரி, ஜனவரி மாதம் அளவிலும் இந்த கோவிட் தொற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஏற்கனவே. அதே போன்று வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதில் 2-3 விடயங்கள் சொல்லப்பட்டது. ஒன்று, இந்த குளிர்காலம் வந்தாலே வழமையான ஃப்ளூ காய்ச்சல் அனைவருக்கும் பரவுவது வழமை. அதே போன்று இந்த முறையும் இந்த குளிர்காலம் ஆரம்பிக்கின்ற இந்த காலப்பகுதியில் காலநிலையும் ஒரு காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் சில விகிதத்தினர் தடுப்பூசி பெற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் மூலமாக பெறுவதற்கு, அவர்களுக்கு தொற்று ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதை தவிர பூஸ்டர் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே இது வழங்கப்படுவதற்கு முக்கியமான காரணம் இப்போது 70 வயதில் இருப்பவர்களும் மற்றும் அதாவது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்களுக்கும் இப்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே பல விடயங்களை அவர்கள் இன்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆகவே டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் இன்று வைத்தியர் தெரேசா சாம் அவர்கள் பகிர்ந்து கொண்ட விடயங்களை இப்பொழுது பார்க்கலாம்.
It looks like we may be experiencing a bit of turbulence this week. As we said during last week's modelling update, there may be bumps in our trajectory over the coming weeks, with further easing of public health measures, and as we spend more time indoors during the cooler weather. Over the past 7 days, an average of close to 2,500 new cases were reported daily across Canada, which is 11% higher than last week. Currently, severe illness trends are stable, but we need to keep infection rates down to prevent increases. Over the past week, on average, over 1,800 people with COVID-19 were being treated in our hospitals each day, with 528 in intensive care units and 22 deaths were reported daily. Over 28 million people, or 85% of the eligible population aged 12 years and older in Canada, are fully vaccinated with COVID-19 vaccines. However, we still have sizable gaps in vaccine coverage. This includes over 5 million eligible people and over 4.3 million children under the age of 12 years. This means total population coverage is about 10% lower, with over 74% of the Canadian population fully vaccinated. Most notably, coverage is not the same everywhere, and where there are pockets of very low coverage, there is a higher risk of local surges in virus activity. In the weeks ahead, as the weather cools, we are once again pulling out our winter layers to keep warm and comfortable while we enjoy the fresh outdoor air. At the same time, we'll need layers of protection against respiratory infections that can spread more easily indoors, where the air can be less than fresh. Since the outset of the pandemic, we've learned a lot about the SARS-CoV-2 virus that causes COVID-19. Most importantly, we've learned how the virus can linger in fine aerosols and remain suspended in the air we breathe, much as expelled smoke lingers in poorly ventilated spaces. And similar to secondhand smoke, those in close proximity to the infected person inhale more aerosols. This is why opening a window helps reduce the risk, and why wearing a well-fitted and well-constructed mask is so important when you're spending time in indoor public spaces, particularly if ventilation is not optimal. The same as vaccination provides us with an essential base layer of immune readiness and protection, masks are an essential top layer against virus inhalation and spread between people. Heading into the winter, there are many reasons to ensure that our top or outer barrier layer of protection is of the best quality and fit possible. With the highly contagious Delta variant continuing to predominate, the risk for surges in disease activity is likely to increase with more time spent indoors, particularly where there are pockets of low vaccine coverage. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 647-390-8969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Cooperation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 9 நிமிடம். டொரண்டோவில் காலநிலையை பார்த்தோமாக இருந்தால் தற்போது 7 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. வெளியில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் மருத்துவ அதிகாரி டாக்டர் தெரேசா டேம் அவர்கள் பகிர்ந்துள்ள விடயங்களை பார்த்திருப்பீர்கள். அதிலே குறிப்பாக அவர் சொன்ன விடயம் இப்பொழுது அதிகரித்து வரும் இந்த நோய் தொற்றுக்கான காரணம் ஒன்று குளிர்ச்சியான வானிலை, இரண்டாவதாக பல இடங்களில் இந்த கோவிட் கட்டுப்பாடுகள் சில இடங்களில் கூடுதலான இடங்களில் தளர்த்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே இது ஒரு விடயமாக இருக்கிறது. பல இடங்களில் மீண்டும் கொண்டாட்டங்கள், விடுமுறை காலம் நெருங்குகிறது. ஆகவே இன்னும்
பல ஒன்றுகூடல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு காரணமாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் சொன்னது போல வருகின்ற ஜனவரி அளவில் இன்னும் சற்று அதிகரித்த எண்ணிக்கை இருக்கும். அதே போன்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். 5 தொடக்கம் 11 வயது வரையிலான குழந்தைகளுக்கான தடுப்பூசியை பொறுத்தவரையில் ஹெல்த் கனடாவில் இன்னும் இந்த ஃபைசர் தடுப்பூசிக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை. இன்னும் ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் 2 வாரங்களில், குறிப்பாக இந்த மாதம் நவம்பர் மாதம் நிறைவில் இறுதிப் பகுதியில் அல்லது டிசம்பர் மாத முதல் வாரத்திலே இதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹெல்த் கனடா இது குறித்த விவரங்களை பகிர்ந்து கொண்டார்கள். குறிப்பாக இன்று மருத்துவர் டாக்டர் தெரேசா டேம் அவர்களோடு இணைந்து இணையவழி வாயிலாக ஹெல்த் கனடாவில் இருந்து டாக்டர் சுப்ரியா சர்மா அவர்கள் இன்று சில விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். அதே போன்று இன்று மொடர்னா தடுப்பூசிக்கான பூஸ்டர் தடுப்பூசிக்கான அங்கீகாரமும் கிடைத்திருக்கிறது. ஆகவே முதலில் இன்று டாக்டர் சுப்ரியா சர்மா அவர்கள் பகிர்ந்து கொண்ட விடயங்கள் குழந்தைகள் தடுப்பூசியை பொறுத்தவரையில் எவ்வாறு பார்க்கலாம்? Sure. So we are actively continuing the review of the Pfizer-BioNTech Comirnaty vaccine for children ages 5 to 11. As with all of the COVID-19 submissions, we're doing it on a priority basis, and we have a dedicated team that's looking at that data. And that data is not just the clinical data, but as well the formulation. And we look at that in the Canadian context for the possible use in children. That, as we said, that review is actively ongoing, and we expect to have a final decision in the next 1 to 2 weeks. So that's for the Pfizer in children. For Novavax, we now have a completed submission for that vaccine. We previously had the preclinical data, the laboratory and animal data, as well as the clinical data. Recently, we got the manufacturing data and the quality package. So we're looking at that as well. They have had some challenges with manufacturing and scale up. So we expect to have a bit of back and forth with the company as we continue the review of Novavax. Sure. I was just going to say that, what we've always said is that it's really difficult to compare one vaccine to another unless you have what we call a head-to-head trial. So you're actually studying them in controlled situations, one against the other, and we don't have that for the Johnson & Johnson vaccine compared to the mRNA vaccines. What we do know is about the billions of doses of the vaccines that have been provided, and that they do have different safety profiles. I think in general we were recommending the mRNA vaccines both because they have in general a higher level of efficacy or effectiveness, and that they did not carry with them some of the serious adverse events around the serious clots with low platelets that we saw in both the Janssen vaccine and the AstraZeneca vaccine. It doesn't mean that there aren't side effects in both that are possible, and it is difficult to predict for any individual what they might experience. But as Dr. Tam has said, having a vaccine, and they're all quite good against the serious illnesses, hospitalization, and death, and having a vaccine administered is better than not having a vaccination. So it depends on people's level of comfort. We want to make sure that they have information that they can use to equip themselves by making to make the best decision for themselves and for their families. But then NACI also, of course, has the recommendations overall on vaccines. COVID-19 பாப்-அப் பரிசோதனைகள். உங்களுக்கு ஏதேனும் அறிகுறிகள் இருந்தால் அல்லது நீங்கள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று நினைத்தால் உடனடியாக உங்களை சோதனை செய்யுங்கள். அக்டோபர் மாதத்தில் மார்க்கம் நகரில் பின்வரும் இடங்களில் உங்கள் கோவிட் பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம். Care First One Stop Multi Services Center, Markham Chinese Presbyterian Church, Islamic Society of Markham, YMCA Drive-Thru. மேலதிக விவரங்களுக்கு www.carefirstontario.ca அல்லது 416-646-5108, www.carefirstontario.ca அல்லது 416-646-5108. இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 15 நிமிடமாக இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் ஸ்தாபனத்தினர்.
ஹெல்த் கனடாவிலிருந்து டாக்டர் சுப்ரியா சர்மா அவர்கள் பகிர்ந்து கொண்ட விடயங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். ஆகவே இந்த மாத இறுதியில் அல்லது டிசம்பர் மாத முதல் வாரத்தில் இந்த 5 வயது தொடக்கம் 11 வயது குழந்தைகளுக்கான தடுப்பூசிக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அல்லது அனுமதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோன்று இன்று ஹெல்த் கனடா இன்னொரு விடயத்தையும் அறிவித்திருந்தது. ஏற்கனவே பூஸ்டர் தடுப்பூசி என்று வருகின்ற பொழுது ஃபைசர் தடுப்பூசி ஏற்கனவே ஹெல்த் கனடாவினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஊசியாக இருக்கிறது. இன்று மொடர்னா தடுப்பூசியையும் அவர்கள் பூஸ்டர் தடுப்பூசியை அங்கீகரித்திருக்கின்றார்கள். ஆகவே இவற்றையும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சில மாகாணங்களில் 70 வயது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்களுக்கு இப்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அதுக்கான அங்கீகாரம் இப்பொழுது 2 ஊசிகளுமே வழங்கப்படுகின்றன. ஆனால் உங்களுக்கான ஊசி எது அல்லது எந்த ஊசியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய மருத்துவர் சார்ந்த விடயமாகவே இருக்கிறது. அதே நேரத்தில் நாங்கள் கடந்த வாரமும் குறிப்பிட்டிருந்தோம், இந்த பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதற்கு சில இடங்களிலே மருத்துவரிடமிருந்து மருந்து சீட்டு பெற்றுக்கொண்டுதான் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த 12 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான தடுப்பூசி என்று பார்க்கின்ற பொழுது சுப்ரியா சர்மா அவர்கள் குறிப்பிட்ட இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால், இப்பொழுது அதிகரித்து வரும் இந்த நோய் தொற்றில் சில விகிதத்தினர் இந்த 12 வயதுக்கு உட்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். 5 தொடக்கம் 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளும் அடங்குகின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கு காரணம் அவர்கள் இதுக்கான தடுப்பூசி இன்னும் வழங்கப்படவில்லை, அதனாலேயே அவர்களுக்கான தொற்று ஏற்படுகிறது என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே விரைவில் இது குறிப்பாக டிசம்பர் அவர்கள் சொன்னது போல விடுமுறை காலத்துக்கு முன்னர் ஒரு தடுப்பூசியாவது அவர்கள் பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கின்றார்கள். ஆகவே நாங்கள் அதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது கெனேடியவலம். கெனேடியவலம் பகுதியில் இன்று கெனேடிய வெளிவிவகார அமைச்சர் அமெரிக்க ராஜாங்க செயலாளரை சந்தித்திருக்கின்றார். வாஷிங்டன் டிசியிலே இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. அமைச்சர் மெலனி ஜாலி அவர்கள் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் அவர்களை சந்தித்து பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நவம்பர் மாதம் 18ஆம் தேதி அளவிலே 3 நாடு, குறிப்பாக மெக்சிகோ, அமெரிக்கா, கனடா அரசு தலைவர்கள் நேரடியாக சந்திக்கின்ற ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இப்பொழுது இந்த வெளிவிவகார மற்றும் ராஜாங்க செயலாளர் ஆகியோரது சந்திப்பு மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. காரணம், இது ஒரு கடந்த பல மாதங்களின் பின்பு இவர்களுடைய சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த புதிய அரசாங்கம் கனடாவை பொறுத்தவரையில் தேர்தல் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி நடைபெற்று இப்பொழுது புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே முதலாவது பயணமாகவும் கனடிய வெளிவிவகார அமைச்சருக்கு இது அமைந்திருக்கிறது. ஆகவே பல விடயங்கள் இன்று அவர்கள் இருவரும் பேசியிருந்தார்கள். ஆகவே அவர்கள் இருவரும் சந்தித்து பகிர்ந்து கொண்ட விடயங்களை இன்றைய கெனேடியவலம் பகுதியில் நாங்கள் பார்க்க போகின்றோம். It's a real pleasure to be able to receive the new Foreign Minister of Canada, Melanie Joly, here at Washington State Department. I'm so glad we were able to get together so quickly. We spoke on the phone just a few days ago, and I'm really grateful to Melanie for coming here so quickly. We have a lot of work to do. We have our leaders getting together next week for the North American Leaders Summit, as well as a meeting between Prime Minister Trudeau and President Biden, so we're going to spend some time working on that. But let me simply say that we have no closer friend, no closer partner in the world than Canada. And virtually everything that we're doing, that we're engaged in, we're doing it together. And so we have the world that we're looking at together. But I'm just so grateful to have you here. Je suis vraiment très content de pouvoir vous voir si rapidement et de pouvoir commencer notre travail en commun. Bienvenue. Merci pour notre travail. Effectivement. Well, thank you, Tony, for this warm welcome of yours. It's a pleasure for me to be with you and to be in Washington. I wanted to make sure, as the new Foreign Affairs Minister for Canada, to come here as my first visit and my first trip outside of Canada since COVID. So at the same time, obviously, as Minister in Canadian Cabinet, I wanted to make sure that we reaffirm the importance of our friendship with the U.S. This historic friendship is one that we have to take care of and that we must work on. In that context,
it will be a pleasure for me to address some key issues, definitely making sure that we can continue to collaborate to fight climate change, to really also address the importance of fighting for democracies and protecting also our democratic institutions and values. And of course, since we have so many of our economic ties that really is making sure that we're united, we need to make sure that we reinforce our supply chains as, of course, we are reopening bit by bit our border. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 22 நிமிடம். வெளியிலே வெப்பநிலை 7 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. லேசாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் நிறுவனத்தினர். கனடிய வலம் பகுதியிலே கனடிய வெளிவிகார அமைச்சர் மற்றும் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆகியோரது சந்திப்பு குறித்து பார்த்து கொண்டோம். ஆகவே நவம்பர் மாதம் 18ஆம் தேதி அளவில் 3 நாடுகளின் அரசு தலைவர்களின் சந்திப்பு இடம்பெறுவதாம் என்று எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. அதற்கான அழைப்பும் விடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு செய்தி, குறிப்பாக தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு அதிர்ச்சியான செய்தி என்று கூட சொல்லலாம். டொரண்டோவைச் சேர்ந்த தமிழர் ஒருவர் மீது 93 குற்றச்சாட்டுகள், அதாவது பாலியல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் பதிவாகி இருக்கின்றன. இன்று மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லப்படுகின்ற அனைத்து செய்தி தளங்களிலுமே இந்த செய்தி பேசப்பட்டது. 36 வயதான ரமணன் பத்மநாதன் என்ற நபர் மீது இந்த குற்றச்சாட்டுகள் பதிவாகி இருக்கின்றன. கடந்த மார்ச் மாதம் இவர் கைது செய்யப்பட்டு 25 குற்றச்சாட்டுகள் பதிவாகி இருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. அதைத் தொடர்ந்து மேலும் 68 குற்றச்சாட்டுகள் காவல்துறையினர் இவர் மீது பதிவு செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக இணையவழி மூலமாக குழந்தைகளிடம் ஆபாச புகைப்படங்களை பெற்ற குற்றச்சாட்டுகள் அதிகம் இவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதுவரை இந்த குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை. ஆகவே இது பற்றிய செய்திகள் அடுத்தடுத்த வாரங்களில் இன்னும் அதிகமாக வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு காவல்துறையினர் சொன்ன விடயங்கள், இதிலும் பார்க்க தகவல் அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், இதிலும் பார்க்க இன்னும் அதிகமான குற்றச்சாட்டுகள் இவர் மேல் பதிவு செய்யப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்து வருகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது இன்றைய கனேடிய நாணய மாற்று விகிதம் கனடாவை பொறுத்தவரையில் ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுகையில் எவ்வாறு இருக்கிறது பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இலங்கை 189 இலங்கை ரூபா, இந்தியா 61.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.70 ஈரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.09 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி.
இது குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் அடுத்து கலையரங்கம். அதுக்கு முன்பாக நாங்கள் இன்று மற்றொரு செய்தி, அதாவது ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் இந்த லாங் டேர்ம் கேர், அதாவது நீண்டகால பராமரிப்பு இல்லங்களில் பணியாற்றுகின்ற பணியாளர்களுக்கான தடுப்பூசி 95% மாணவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கான கால எல்லை என்று பார்க்கின்ற பொழுது நவம்பர் மாதம் 4ஆம் தேதியாக இருந்தது. இப்பொழுது இது சற்று நீடிக்கப்பட்டிருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே ஏற்கனவே அதிகமானவர்கள் தடுப்பூசியை பெற்றிருந்தாலும் கூட முழுமையான தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கால அவகாசம் சற்று நீட்டப்பட்டிருக்கிறது. அனைத்து லாங் டேர்ம் கேர், அதாவது நீண்டகால பராமரிப்பு இல்லங்களிலும் பணியாற்றுகின்ற பணியாளர்கள் முழுமையாக 2 தடுப்பூசிகளையும் பெற்றிருக்க வேண்டும் என்று அதில் குறிப்பாக சொன்ன விடயம், இந்த கோவிட் ஆரம்பித்த காலப்பகுதியில் தெரியும் பலருக்கு நீண்டகால பராமரிப்பு இல்லங்களில் தான் அதிகமான பாதிப்பு ஏற்பட்டது, அதிகமான இறப்புகளும் ஏற்பட்டிருந்தன, குறிப்பாக ஒன்டாரியோவை பொறுத்தவரையில். அந்த வகையில் இந்த பணியாளர்கள் அனைவருமே முழுமையான தடுப்பூசியை பெற்றிருக்க வேண்டும் என்று இவர்களுக்கான நேர அவகாசம் சற்று அதிகமாகவே வழங்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கலையரங்கம் பகுதியிலே என்று ஒரு பாடல் சின்மயி சிவகுமார் அவர்கள் பாடிய பாடல். இது ஏற்கனவே எமது நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகி இருந்தாலும் மீண்டும் பலர் பார்க்கின்ற வகையில் இது ஒளிபரப்பாகிறது. சிறந்த காட்சி அமைப்பு, சிறந்த பின்னணி இசையோடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. வலிமையாக கலையரங்கத்தில் அதிகமான பாடல்கள் கவர் சாங்காக இருக்கும், திரை இசை பாடல்களை பாடியிருப்பார்கள். இது ஒரு புதிய பாடலாக, அறிமுக பாடலாக கூட இருக்கிறது. இயற்கை நிறைந்த அந்த சூழலில் மிகவும் சிறப்பாக படமாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த பாடல் அடுத்து இடம்பெறுகின்றது. அன்று வந்த காற்றே மீண்டும் வராதோ, அன்று போல இன்றும் ஒரு செய்தி சொல்லாதோ, சொந்த மண்ணை போல சொர்க்கமில்லையே, அள்ளி தந்த பூமி எங்கள் அன்னையே, என் தாயின் மடியில் தலையும் சாய அன்று வந்த காற்றே மீண்டும் வராதோ, அன்று போல இன்றும் செய்தி சொல்லாதோ, சொந்த மண்ணை போல சொர்க்கமில்லையே, அள்ளி தந்த பூமி எங்கள் அன்னையே.
என்று பாடம் கேட்கும் கூடம் இன்று வேண்டும். ஒன்று சேரும் நண்பர் தோளில் சாய வேண்டும். நிழல் வீசும் பலாமரமே ஊஞ்சல் வேண்டும். எங்கள் மௌனம் கூட தமிழாய் பேச வேண்டும். பல ஜென்மம் வந்து போனாலும் சொந்த மண்ணில் பிறக்கவே, அந்த வாழ்க்கையை இன்று மீட்கவே எந்த நிறுதி மூச்சும் தாயின் மண்ணிலே. தன்னாரே ரந்திரினானா தன்னாரே ரந்திரினானா தை 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 தை. தன்னாரே ரந்திரினானா தன்னாரே ரந்திரினானா தை 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 தை. அன்று வந்த காற்றே மீண்டும் வராதோ, அன்று போல இன்றும் ஒரு செய்தி சொல்லாதோ. சொந்த மண்ணை போல சொர்க்கமில்லையே, அள்ளி தந்த பூமி எங்கள் அன்னையே. என் தாயின் மடியில் தலையும் சாய We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 36 நிமிடம். வெளியிலே 7 பாகை செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படுகிறது. கலையரங்கம் பகுதியிலே சின்மய் சிவகுமார் அவர்கள் பாடிய பாடல் அள்ளித்தந்த பூமி என்று அது அழகாக பெயரிடப்பட்டு வெளியிடப்பட்டிருந்தது. ஆகவே மேலதிகமாக அவருடைய பாடல்களை நீங்கள் பார்க்க விரும்பினால் அவருடைய பெயரிலே நீங்கள் யூடியூப்ல சர்ச் செய்தால் நிச்சயமாக பல பாடல்கள் அங்கே இருக்கின்றன. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது டொரண்டோ நகரசபை பணியாளர்கள் தொடர்பான ஒரு செய்தி. இன்று மேலதிகமாக 131 பணியாளர்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் முழுமையாக தடுப்பூசி போட்டுக்கொள்ளவில்லை என்ற காரணத்துக்காக. ஏற்கனவே இவர்களுக்கான கால அவகாசம் அக்டோபர் முடியும் வரை வழங்கப்பட்டிருந்தது. அதில் 95% மாணவர்கள் தடுப்பூசியை பெற்றிருந்தார்கள். இருந்தாலும்
இப்பொழுது மொத்தமாக 379 பணியாளர்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்குள் இவர்கள் முழுமையாக தடுப்பூசியை பெற்றதற்கான சான்றிதழை அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். தற்பொழுது இவர்களுக்கு தற்காலிக பணி நீக்கம், அதாவது சம்பளம் இல்லாத ஒரு பணி நீக்கமாக இருக்கிறது. 13ஆம் தேதிக்கு பின்னர் தான் தெரியும் இவர்கள் நிரந்தரமாக பணியிலிருந்து நீக்கப்படுவார்களா என்று. ஆகவே ஆனால் இதிலே கூடுதலானவர்கள் இந்த பணி நீக்கத்துக்கு பின்பு தடுப்பூசியை பெற்றிருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் 379 பேர் மொத்தமாக இப்பொழுது பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாளை நவம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை கனடாவின் சில நகரங்களில் காலநிலை எவ்வாறு இருக்கப் போகிறது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில்கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0.2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்கான நாளாக தென்படுகிறது. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ். நாளை நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0.3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. குட் ஈவினிங் கனடா பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோவிலே 9:40 இருக்கிறது. ஆகவே நாளை பல இடங்களில் மழை உரிய நாளாகவே தென்படுகிறது. இருந்தாலும் சில இடங்களில் லேசான சூரிய ஒளிக்கான சந்தர்ப்பங்களும் இருப்பதாக தென்படுகின்றன. நிகழ்ச்சியில் அடுத்து இன்றைய கனேடிய செய்திகளோடு இணைந்து கொள்கின்றார் துஷந்தி குணரட்னம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். குளிர்ந்த வானிலை, கட்டுப்பாடுகளின் விலத்தல் ஆகியன கோவிட் தொற்று எண்ணிக்கையில் கொந்தளிப்பை உருவாக்குகின்றன என கனடாவின் தலைமை மருத்துவர் தெரிவித்தார். இன்று நடைபெற்ற கனடாவின் பொது சுகாதார நிறுவனத்தின் புதிய விவரங்களை வெளியிடும் செய்தியாளர் சந்திப்பில் கனடாவின் தலைமை மருத்துவர் தெரேசா டாம் இந்த தகவலை வெளியிட்டார். கனடாவின் சில பகுதிகளில் தொற்றுக்கள் அதிகரிப்பதற்கு குளிர்ச்சியான வானிலை மற்றும் தளர்வு கட்டுப்பாடுகள் பங்களிக்கின்றன என அவர் கூறினார். மாகாணங்கள் தொடர்ந்து கட்டுப்பாடுகளை தளர்த்தி வரும் நிலையில் தொற்றுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு தொடர்ந்தும் சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வைத்தியர் டாம் தெரிவித்தார். 5 முதல் 11 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு 1 முதல் 2 வாரங்களில் கனடாவில் தடுப்பூசியை அங்கீகரிக்கப்படலாம் என ஹெல்த் கனடா தெரிவித்தது. குழந்தைகளுக்கான கோவிட் தடுப்பூசியை அங்கீகரிப்பது குறித்த முடிவு அடுத்த 1 முதல் 2 வாரங்களில் வெளியாகும் என ஹெல்த் கனடா கூறுகிறது. இதன் மூலம் சில குழந்தைகள் நத்தார் தினத்துக்குள் ஒரு தடுப்பூசியை பெறும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. கனடாவின் சில பகுதிகள் விடுமுறை காலத்திற்கு முந்தைய வாரங்களில் கோவிட் தொற்றின் எண்ணிக்கை அதிகரிப்பை காணும் நிலையில் இன்றைய ஹெல்த் கனடாவின் அறிவித்தல் வெளியானது.
5 முதல் 11 வயது வரையிலான குழந்தைகளுக்கான ஃபைசர் தடுப்பூசிக்கான மதிப்பாய்வு தொடர்வதாக கனடாவின் தலைமை மருத்துவ ஆலோசகர் வைத்தியர் சுப்ரியா சர்மா இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். கனடாவில் தடுப்பூசிக்கு தகுதி பெறாத ஒரு தரப்பினரான 12 வயதுக்கு உட்பட்டவர்கள் நாடு முழுவதும் கோவிட் தொற்றின் அதிக எண்ணிக்கை வீதங்களை கொண்டுள்ளனர் என கனடாவின் தலைமை மருத்துவ அதிகாரி வைத்தியர் திரேசா டாம் அண்மையில் குறிப்பிட்டிருந்தார். கோவிட் எண்ணிக்கையை குறைக்கும் ஒரு முயற்சியாக மனிடோபா புதிய பொது சுகாதார கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்துகிறது. மாகாணம் முழுவதும் கோவிட் தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் மனிடோபா அரசாங்கம் புதிய பொது சுகாதார உத்தரவுகளை செயல்படுத்துகிறது. வைத்தியர் பிரனட் ராஸின், மாகாண சுகாதார அதிகாரி ஆட்ரே கோர்டன் ஆகியோர் இணைந்து இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டனர். டொரண்டோவை சேர்ந்த தமிழர் ஒருவர் மீது 93 பாலியல் குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன. 36 வயதான ரமணன் பத்மநாதன் மீது இந்த குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன. இணையவழி மூலம் குழந்தைகளிடம் ஆபாச புகைப்படங்களை பெற்ற குற்றச்சாட்டுகளை இவர் எதிர்கொள்கிறார். கடந்த மார்ச் மாதம் முதலில் கைது செய்யப்பட்ட இவர் மீது 25 குற்றச்சாட்டுகள் பதிவாகின. இவர் மீதான தொடர்ந்த விசாரணையின் பின்னர் மேலும் 68 குற்றச்சாட்டுகளை காவல்துறையினர் பதிவு செய்தனர். இவரினால் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம் என கவலை வெளியிட்டுள்ள காவல்துறையினர் தகவல் தெரிந்தவர்கள் புலனாய்வாளர்களை தொடர்பு கொள்ளுமாறும் அல்லது குற்றத்தடுப்பு பிரிவினரை அனாமதேயமாக அணுகுமாறும் கோரியுள்ளனர். இவர் மீதான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவில் நேரம் 9:45. வெளியிலே 7°C வெப்பநிலை உணரப்படுகிறது. நன்றி துஷ்யந்தி குணரட்டம் கனேடிய செய்திகளுக்கு. எமது நிகழ்ச்சிகள் திங்கள் முதல் வெளிவரை இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை டொரண்டோ நேரம் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் IPTV வாயிலாகவும் ஒளிபரப்பாகிறது. நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். அதோடு எமது செய்திகள், தகவல்களை இணைவர்களோடும் பகிருங்கள். உங்களுடைய கைத்தொலைபேசிகளில் நீங்கள் கனேடிய செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், குறிப்பாக கனடா வாழ் தமிழ் மக்கள், உங்களுடைய கைத்தொலைபேசிகளில் எங்களுடைய GEC தமிழ் ஆப் இருக்கிறது. அதை நீங்கள் டவுன்லோட் செய்தீர்களானால் நீங்கள் அதிலே பார்த்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே GEC தமிழ் என்று சர்ச் செய்து நீங்கள் ஆப்பை, அது ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, iOS ஆக இருந்தாலும் சரி, 2 வழிகளிலும் இருக்கின்ற கைத்தொலைபேசிகளில் நீங்கள் அதை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். நாளை சனி, ஞாயிறு 2 தினங்கள் விடுமுறை. ஆகவே பாதுகாப்பாக இருங்கள். மீண்டும் திங்கட்கிழமை மற்றும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், குட் நைட்.